ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா நம்ம பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம கிரேவி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துட்டு சீரகம் பொரியும் போது 2 முழு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்த்துனதுக்கு அப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் இஞ்சி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கி வந்ததும் நல்லா பழுத்த பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வெந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக அடங்கினதும் மூடி வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு பார்த்தோன்னாக்கா இதில் இருக்கிற பூண்டெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா குழைய வெந்து வந்ததுக்கப்புறமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. அதாவது பட்டர் வந்து சேர்த்துட்டு பட்டர் உருகி வந்ததும் நம்ம இந்த சிக்கன் மசாலாவோட இருக்கிற இந்த மஷ்ரூமை வந்து பட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் கூட இந்த காளான் நல்லா அந்த பட்டர் கூட சேர்ந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கிற இந்த தக்காளி கிரேவி கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தனியாத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவியும் நல்லா திக்காகி வரும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கலாங்க. ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் தானாக அடங்கினதும் நம்ம குக்கர் திறந்து பார்த்தோன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலையை வந்து தூவிக்கலாம். கூடவே கஸ்தூரி மேந்தி இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.